கோய் காய்ஸ், நம்மள மாதிரி சோலோ ட்ரிப் வந்து இங்க இருந்து கம்பெனியான பாய்ஸ் தான் இவங்க இன்ட்ரோ இதோ. டூ டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம மெயினுக்கு போறதுக்கு மெட்ரோ வந்துட்டோம். அதுலயும் நண்பர்களே, இந்த மெட்ரோ ரூட் தான் இந்தியாலே ஒரு ஸ்பெஷல். பிகாஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ இதுதான். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறதும் தண்ணி கடியில தான் கைஸ். அப்படி இறங்குனதும் ஒரு ஸ்னாப்பை போட்டு டிக்கெட்டை காமிச்சிட்டு வெளியே வந்துட்டோம். எப்பவுமே பிஸியா இருக்கும் பீப்புள், பிஸியாவே இருக்கும் ஸ்டேஷன். இதுக்கடையில நம்ம மச்சான் ஃப்ரம் மல்லு அப்போ அவன் டோலி கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி தொலைஞ்சிருவான். நம்ம லக்கேஜஸ் எல்லாம் டிஜிட்டல் லாக்கர்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கல்கத்தா ஸ்ட்ரீட்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் இங்க ஓடுற கவர்மெண்ட் பஸ்ஸஸ். ஓல்ட் இஸ் கோல்டோட எல்லாமே கலர் கலரா இருந்துச்சு. அப்புறம் நார்த்ல பிறந்த பானிபூரிய நார்த்ல சாப்பிடலனா எப்படி? சோ அதையும் சாப்பிட்டு இந்தியாவின் ஃபேமஸான பிரிட்ஜ், அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி என்னமா கேவராவோ ஆவுராவோன்னா ஹவுரா பிரிட்ஜா அதான் சார் போல சொன்னா ஹவுரா பிரிட்ஜ் மேல நின்னுக்கிட்டு ஹவுரா பிரிட்ஜ் எங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வரணுங்கிறது. ஆமா, இதுதான் அந்த ஹவுரா பிரிட்ஜ். இங்கதான் அந்த ஆதவன் மூவி ஷூட்டிங் சீன்ஸ் எல்லாம் எடுத்தது. இதுதான் நண்பர்களே ஹூக்ளி ரிவர். இதற்கு அடியில தான் நம்ம மெட்ரோல வந்துட்டு இருந்தோம். நம்ம பாய் ஒருத்தன் இதை பார்த்துட்டு டிஃப்ரெண்டா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா இது வேற எதுவும் இல்ல, எங்க ஊர்ல ஜாம்பக்கியான ஒரு ஃப்ரூட் இருக்கும், அதோட அண்ணன் தான். சேம் டேஸ்ட். அப்படி வர வழியில ஒரு பிரேயரோட சாப்பிட வந்துட்டோம். எங்க பார்த்தாலும் சப்பாத்தி தான் கைஸ். எக் ரைஸ்னு கேட்டதுக்கு எக் தனியா ரைஸ் தனியா கொடுக்குறாங்க. சோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு சப்பாத்தி ரோல் சாப்பிட்டோம். கூடவே அங்க இருந்த எக் நூடுல்ஸையும் சொல்லி அதையும் ட்ரை பண்ணோம். பரவாயில்ல, இது டேஸ்ட் ஓகே கைஸ், நல்லா தான் இருக்கு. நம்ம ரெண்டு நண்பர்கள் இன்னைக்கு இங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு ரூம் புக் பண்ணிட்டு நம்ம மீண்டும் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம டிஜிட்டல் லாக்கர்ல இருந்த லக்கேஜையும் ஓடிபி போட்டு ஓபன் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இல்ல என்ன சோகம்னா, ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்கோம். டிக்கெட் எதுவும் கிடைக்காதனால அன்ரிசர்வ்ட் பயணம் தான் மேற்கொள்ள போறோம். இந்த லைனை தாண்டி எப்படி ஏறி எப்படி போறோம் தெரியல. நாளைக்கு பார்ப்போம். பை பை கைஸ்.